الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த வாராந்திர சிறப்பு பயான் நிகழ்ச்சி. இன்றைய இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்துபவர் ஷேக் முகமது மன்சூர் உமரி அவர்கள், சவுதி அரேபியாவின் உனைசா தாவா சென்டருடைய அழைப்பாளர். இன்றைய தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு, பாவங்களிலிருந்து ஒருவர் தன்னை தற்காத்துக் கொள்வது எப்படி என்ற தலைப்பு. இப்போது நாம் ஷேகை உரையை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ وَحَمَلْنَاهُمْ فِي الْبَرِّ وَالْبَحْرِ وَرَزَقْنَاهُمْ مِنَ الطَّيِّبَاتِ وَفَضَّلْنَاهُمْ عَلَى كَثِيرٍ مِّمَّنْ خَلَقْنَا تَفْضِيلًا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய கிருபையினால் இஷா தொழுகையை முடித்துவிட்டு இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தின் அடிப்படையில் நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். நாம் எந்த நோக்கத்திற்காக ஒன்று கூடியிருக்கின்றோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தினத்திலே நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு, பாவங்களிலிருந்து எவ்வாறு தற்காத்துக் கொள்வது. இந்த தலைப்பு மிகவும் முக்கியம் வாய்ந்த தலைப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் நாம் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபடுவது, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காது, அவனுக்கு மாறு செய்யாது, அவன் விரும்பக்கூடிய அடிப்படையில் நடப்பதற்கே, அவனை மட்டுமே வணங்கி வழிபடுவதற்கே நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை ஒரு கண்ணியமிக்க படைப்பாக படைத்திருக்கின்றான். அஷ்ரஃபுல் மக்லூகாத், அதாவது படைப்பினங்களிலேயே மிகவும் சிறந்தவன் மனிதனாக இருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வலகது கர்ரம்னா பனி ஆதம வ ஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹ்ரி வ ரஸக்னாஹும் மினத் தய்யிபாத் வ ஃபத்தல்னாஹும் அலா கஸீரின் மிம்மன் கலக்னா தஃதீலா. அதாவது அல்லாஹ் கூறுகின்றான், நாம் நிச்சயமாக ஆதமுடைய சந்ததியை கண்ணியப்படுத்தினோம், இன்னும் கடலிலும் கரையிலும் அவர்களை சுமந்து அவர்களுக்கு நல்ல உணவும் பொருட்களையும் அளித்து நாம் படைத்துள்ள படைப்புகள் பலவற்றையும் விட அவர்களை மென்மைப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை, மனித படைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் என்பதை இந்த வசனத்திலே சொல்லுகின்றான். அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தினான். எப்படி? தூதர்களை நமக்காக அனுப்பி கண்ணியப்படுத்தினான். இன்னும் அல்லாஹ் நமக்காக நேர்வழியை காட்டும் பொருட்டு வேதங்களை அனுப்பி வைத்தான். ஷரியாவின் சட்டங்களை அல்லாஹ் நமக்கு தந்து இருக்கின்றான். வாழ்வியல் நெறியை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். இப்படிதான் வாழ வேண்டும், இப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பல விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து நமக்கு அல்லாஹ் கண்ணியத்தை வழங்கி இருக்கின்றான். இன்னும் அல்லாஹ் நமக்கு அறிவை கொடுத்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பித்து இருக்கின்றான். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, வஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹ்ரி, கடலிலும் கரையிலும் அல்லாஹ் அவன் நம்மை சுமக்க செய்கின்றான். அதாவது நாம் கடலிலும் நாம் வாகனத்தை பயன்படுத்துகின்றோம், கப்பல் போன்ற இதிலும் கடலிலும் நாம் செல்ல செய்கின்றோம், இன்னும் கரையிலும் நாம் வாகனத்தை பயன்படுத்தி நாம் செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், தூய்மையானவற்றை அல்லாஹ் உணவாக நமக்கு வழங்கி இருக்கின்றான். அல்லாஹ் வரஸக்னாஹும், உணவு பொருள், இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல விஷயங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து இருக்கின்றான். வ ஃபத்தல்னாஹும் அலா கஸீரின் மிம்மன் கலக்னா தஃதீலா, அல்லாஹ் படைத்த படைப்புகள் பலவற்றையும் விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மேன்மையை, சிறப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே,
இப்படி எவ்வளவு அருட்கொடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றான். ஆக மனிதன் அல்லாஹ்வுடைய அருட்கொடையை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த சிறப்பையும் மேன்மையையும் அவன் உணர்ந்து அல்லாஹ்வுக்கு அவன் நன்றி செலுத்திட வேண்டும். நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக அவன் இருக்க வேண்டும். ஆனால் மனிதன் எப்படி இருக்கின்றான்? மறக்கக்கூடியவனாக இருக்கின்றான். மறந்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். நன்றி செலுத்த நாம் ஏவப்பட்டிருக்கின்றோம். ஆனால் சில சமயத்திலே இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தன் இரட்சகனுக்கு நன்றி கெட்டவனாகவே இருக்கின்றான். நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். ஆனால் சில சமயங்களிலே நாம் நன்றி மறந்து விடுகின்றோம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் இருந்து விடுகின்றோம். அவனுக்கு மாறு செய்பவர்களாக ஆகிவிடுகின்றோம். பாவங்களிலேயே புரளக்கூடியவர்களாக நாம் இருந்து விடுகின்றோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நன்றி செலுத்துவது அல்லாஹ் நம்மிடமிருந்து ஏவுகின்றான், விரும்புகின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லும் பொழுது வஹுலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் அவனுடைய இயற்கை, அதாவது அவன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான். சரியாக சென்று கொண்டு இருப்பான். ஆனால் சில நேரங்களிலே மனதினுடைய தீங்கும் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணமாக ரப்புல் ஆலமீனை மறந்து அவனுக்கு மாறு செய்யக்கூடியவனாக மனிதன் இருக்கின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால் தான் நம்முடைய மார்க்கம் பாவங்களை தடுத்து இருக்கின்றது. அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவைகளை மார்க்கம் தடுத்து இருக்கின்றது. இப்படி பாவங்களை தடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பாவங்களின் பால் நெருக்கக்கூடிய காரணிகளையும் தடுத்திருக்கின்றது. நம்முடைய மார்க்கம் இவை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கதோடு மட்டுமல்லாது அதன் பால் நெருக்கக்கூடிய தடுக்கப்பட்ட விஷயங்களின் பால் நெருக்கக்கூடியவைகளையும் தடுத்து இருக்கின்றது. நுழைவாயிலையும் மார்க்கம் தடுத்திருக்கின்றது. உதாரணமாக விபச்சாரத்தை மார்க்கம் தடை செய்திருக்கின்றது. விபச்சாரத்தை தடை செய்ததோடு மட்டுமல்லாது அதன் பால் ஒரு மனிதனை அழைத்து செல்லக்கூடிய காரணிகளையும் நுழைவு வாயில்களையும் நம்முடைய மார்க்கம் தடை செய்திருக்கின்றது. அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது. குலில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம், அல்லாஹ் கூறுகின்றான், நபியே மூமின்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தன்னுடைய கருப்பை பேணிக் கொள்ளட்டும், இதுவே அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக நம்முடைய மார்க்கம் அதாவது ஒரு விஷயத்தை தடை செய்கின்றது என்றால் அதன் பால் அழைத்து சொல்லக்கூடிய எல்லா வழிகளையும் மார்க்கம் தடை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இப்படி ஒரு மனிதன் பாவங்களிலிருந்து எப்படி தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும், பாவங்களிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது அதற்கென்று சில வழிமுறைகள் நம்முடைய மார்க்கத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றினோம் என்றால் நாம் இன்ஷா அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலிருந்து நாம் காத்துக் கொள்ளலாம். இந்த தலைப்பிலே உலமாக்கள் அந்த காலத்திலிருந்து இன்று வரையிலும் உலமாக்கள் பல ஆக்கங்களை வழங்கி இருக்கிறார்கள். அதிலே இமாம் இப்னுல் கையும் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய புத்தகமாக இருக்கக்கூடிய இத்தத்து சாபிரீன் வ ஸகீரத்து ஷாக்கிரீன் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்திலே ஒரு பகுதியிலே குறிப்பிடுகிறார்கள், அம்மா தக்வியத்து பாஇஸி தீனி ஃபஇன்னஹு யகூனு பிஉமூர், ஒருவருடைய மார்க்கம் பின்வரக்கூடிய வழிமுறைகளால் உறுதி பெறுகின்றது என்று ஒரு தலைப்பை இடுகிறார்கள். இந்த தலைப்பைத்தான் நாம் இன்று இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். இதிலே இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் முரப்பி, அதாவது இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய அந்த எழுதக்கூடிய அந்த விஷயம் ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய அடிப்படையில அவர்கள் தங்களுடைய ஆக்கங்களை எல்லா இடத்திலும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் 20க்கும் மேற்பட்ட வழிமுறைகளை சொல்லி இருக்கிறார்கள். இந்த 20க்கும் மேற்பட்ட வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாக நம்முடைய மார்க்கம் உறுதி பெறக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது பாவங்களில் இருந்து பாதுகாப்பு பெற்று ஒருவருடைய மார்க்கம் உறுதி பெறக்கூடியதாக இருக்கின்றது. இதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாம் முக்கியமான ஒரு 8 வழிமுறைகளை இன்றைய அமர்வில இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் பவாஇசு கலாசு மின துனூப் என்று சொல்லக்கூடிய இந்த பாடத்திற்கு, இந்த புத்தகத்திற்கு ஒரு விளக்கத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய வகுப்பு இன்ஷா அல்லாஹ் இருக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு, இவ்வாறு
பாவங்களிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளில் முதலாவதாக இருக்கக்கூடியது என்னவென்றால் அல்லாஹ்வின் மகத்துவம், அல்லாஹ்வின் வல்லமை. அதாவது இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் மகத்துவம், அதாவது அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய நினைக்கும் போது அவன் பார்க்கின்றான் என்றும் அவன் கேட்கின்றான் என்றும் ஒருவர் தன்னுடைய உள்ளத்திலே இந்த விஷயத்தை, அல்லாஹ்வுடைய வல்லமையை ஒருவர் நிறுத்துவாரே என்றால் அந்த உள்ளம் அவரை ஒருபோதும் தவறு செய்ய தூண்டாது. மிக அழகிய ஒரு வழிமுறை. அதாவது அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய நினைக்கும் போது நாம் அல்லாஹ்வுடைய வல்லமையை, அவனுடைய மகத்துவத்தை, அவனுடைய கண்ணியத்தை நாம் மனதில் நினைக்க வேண்டும். அல்லாஹ் அவன் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் அவன் எப்படிப்பட்ட வல்லமை மிக்க ரப்புல் ஆலமீனாக இருக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை பற்றி இவ்வாறு குர்ஆனுடைய ஒரு வசனத்திலே சொல்லும் பொழுது, வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி வல் அர்து ஜமீஅன் கபததுஹு யௌமல் கியாமா வஸ் ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனி சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹுவை எப்படி கண்ணியம் அளிக்க வேண்டுமோ அவ்வாறு மக்கள் கண்ணியம் அளிப்பது கிடையாது. அவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்றால், வல் அர்து ஜமீஅன், பூமி முழுவதும் கபததுஹு யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய ஒரு பிடியில் இருக்கும். வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனி, இன்னும் வானங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய வலது கரத்திலே சுருட்டப்பட்டு இருக்கும். சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் தூய்மையானவன், அவர்கள் வைக்கக்கூடிய இணை வைப்பிலிருந்து அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே தன்னுடைய வல்லமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ் அவன் எப்படிப்பட்ட வல்லமை மிக்கவன், எப்படிப்பட்ட மாண்புடையவன். இந்த பூமி, எவ்வளவு பெரிய பூமி, மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய ஒரு பிடியில் இருக்குமே என்றால் அவனுடைய வல்லமை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். வானங்கள், நாம் பார்க்கக்கூடியது கீழ்வானம், இன்னும் இந்த 7 வானங்களும் மறுமையிலே அல்லாஹ்வுடைய அதாவது வலது கரத்திலே சுருட்டப்பட்டு இருக்கும் என்றால் அவனுடைய வல்லமையை நாம் நினைக்க வேண்டும். இவ்வாறு நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய தூண்டும் பொழுது அல்லாஹ்வுடைய வல்லமையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், மாலக்கும், உங்களுக்கு என்ன நேர்ந்தது, லா தர்ஜூன லில்லாஹி வகாரா, அல்லாஹ்வுக்கு அவனுடைய மகத்துவத்தை நீங்கள் ஏன் உணராமல் இருக்கின்றீர்கள். வகத் ஹலகக்கும் அத்வாரா, அவன் உங்களை பல நிலைகளில் இருந்து படைத்தான். அல்லாஹ் என்ன கேட்கின்றான், உங்களுக்கு என்ன நேர்ந்தது, அல்லாஹ்வின் மகத்துவத்தை நீங்கள் ஏன் உணராமல் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கின்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு விளக்கம் அளிக்கையிலே சொல்லுகிறார்கள், உங்களுக்கு என்ன நேர்ந்தது, நீங்கள் ஏன் அல்லாஹ்வுக்கு எப்படி கண்ணியம் அளிக்க வேண்டுமோ அப்படி அளிப்பது கிடையாது என்று இதனுடைய விளக்கமாக சொல்லி இருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, உள்ளம் தவறு செய்ய நம்மை தூண்டும் பொழுது அல்லாஹ்வுடைய வல்லமையை நாம் உள்ளத்தில் நினைத்தோமே என்றால் கண்டிப்பாக அந்த தவறிலிருந்து நாம் விலகி கொள்ளலாம். இப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். ஜுபைர் பின் முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்ற அந்த சம்பவத்தை பற்றி இவ்வாறு சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தூர் என்னும் அத்தியாயத்தை ஜுபைர் பின் முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓத கேட்டார்கள். அவருடைய காதுகள் செவிமடுத்தது. அல்லாஹ்வுடைய வல்லமையை உரைக்கக்கூடிய வசனத்தை அவர்கள் கேட்கிறார்கள். அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன், அதாவது அல்லாஹ் கேட்கின்றான், யாருமின்றி இவர்கள் தாமாக பிறந்து விட்டார்களா அல்லது இவர்கள் தங்களுக்கு தாங்களே படைப்பாளர்களாக இருக்கிறார்களா. சமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் இவர்கள் தான் படைத்தார்களா. பல்லா யுகினூன், உண்மை என்னவென்றால் இவர்கள் நம்பிக்கை கொள்வதில்லை. அம் இந்தஹும் ஹஸாயினு ரப்பிக அம் ஹுமுல் முஸைத்திரூன், அல்லது இவர்களிடத்திலே உன்னுடைய ரப்புடைய அதாவது ஹசானா இருக்கின்றதா, கருவூலம் இருக்கின்றதா, இன்னும் அதன் மீது அவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்று இந்த வசனத்தை ஜுபைர் பின் முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வல்லமையை உணர்கிறார்கள். இந்த வல்லமையை உணர்ந்த பிறகு அவர்கள் இந்த விஷயமே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு காரணமாக அமைந்தது.
ஜுபைர் பின் முத்தைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், காத கல்பி யதீர், இந்த வசனங்களை நான் கேட்ட பொழுது அந்த நொடி எனக்கு எப்படி இருந்தது என்றால் என்னுடைய இதயம் பறந்து விடக்கூடிய அளவுக்கு போய்விட்டது என்று ஜுபைர் பின் முத்தைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் ஒரு அறிவிப்பில் வருகின்றது, வதாலிக அவ்வலு மா வகரல் ஈமானு ஃபி கல்பி, இந்த நொடியில் தான் ஈமான் என்பது என்னுடைய உள்ளத்திலே அது உறுதியாக பாய்ந்தது என்று ஜுபைர் பின் முத்தைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, பாவத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான முதலாவது வழிமுறை என்னவென்றால், ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தும் பொழுது அல்லாஹ்வுடைய வல்லமையை நாம் நினைக்க வேண்டும். அவ்வாறு நினைப்போமே என்றால் நம்முடைய உள்ளம் நம்மை தவறு செய்ய தூண்டாது என்பதை நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், இரண்டாவது வழிமுறை என்னவென்றால் அல்லாஹ்வின் மீதான நேசம். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் மீதான நேசம் இரண்டாவது வழிமுறையாக இருக்கின்றது. அதாவது அல்லாஹ்வின் மீதுள்ள நேசத்தினால் அவனுக்கு மாறு செய்வதை விட்டு விடுவது. ஏனெனில் நேசம் கொள்பவர் யார் என்றால் தான் யாரை நேசிக்கின்றாரோ அவருக்கு கட்டுப்படக்கூடியவராக அவர் இருப்பார். என்ன சொல்கிறார்கள்? இரண்டாவது வழிமுறை என்னவென்றால் அல்லாஹ்வின் மீதான நேசத்தை நாம் நினைக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் தவறு செய்ய நமக்கு தூண்டும் பொழுது அல்லாஹ்வுடைய நேசத்தை முற்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் அல்லாஹ்வை நேசிக்கின்றோம். எல்லா மூமின்களும் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யாரை நாம் நேசிக்கின்றோமோ அவருக்கு நாம் மாறு செய்வோமா? அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய நாம் அவனுக்கு எப்படி நம்மால் மாறு செய்ய முடியும்? கண்ணியத்திற்குரியவர்கள் என்ன சொல்கிறார்கள் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்? நேசத்தின் காரணமாக நிறைவேற்றப்படும் நல்ல அமல்களே சிறந்ததாக இருக்கின்றது. சொல்கிறார்கள், ஒருவர் நேசத்தின் காரணமாக நல்லறங்களை செய்கிறார், இன்னொருவர் பயத்தின் காரணமாக தவறுகளிலிருந்து விலகினால் இந்த இரண்டு பேருக்கும் மத்தியில் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. அதாவது ஒருவர் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய முஹப்பத்தின் காரணமாக நல்ல அமல்களை செய்கிறார், தவறுகளை அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியதை விட்டு விடுகிறார். மற்றொருவர் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய பயத்தின் காரணமாக அவனுக்கு மாறு செய்வதை விட்டு விடுகிறார் என்றால் இந்த இரண்டு பேருக்கு மத்தியில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. ஆக நாம் தவறு செய்ய நம்முடைய உள்ளம் தூண்டும் பொழுது அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் முற்படுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், வல்லதீன ஆமனு, நிச்சயம் அதாவது நம்பிக்கை கொண்டவர்கள் அஷ்ஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹ்வை அவர்கள் அதிகமாக நேசிப்பார்கள். ஆக அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அடியான் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய செயல்களை கண்டிப்பாக அவன் நிறைவேற்ற மாட்டான். ஏனென்றால் உண்மையான நேசத்தின் வெளிப்பாடு என்ன? அல்லாஹ்வின் கட்டளைகளை நிறைவேற்றி அவன் கோபப்படுவதிலிருந்து விலகி இருப்பதே உண்மையான நேசத்தின் வெளிப்பாடாக இருக்கின்றது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே இவ்வாறு சொல்கின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஃபத்தபிஊனி, நபியே அவர்களிடத்திலே கூறுங்கள், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அதாவது நாம் அல்லாஹ்வை நேசிக்கின்றோம் என்றால் செயலிலே காட்ட வேண்டும். அவன் நேசிக்கக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும். அவன் நேசிக்கக்கூடிய சொற்களை நாம் பேச வேண்டும். மாறாக அவனுடைய கோபத்திற்கு ஆளாக்கக்கூடிய செயல்களை, சொற்களை நாம் பயன்படுத்தக்கூடாது என்பதை நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆக தவறிலிருந்து நம்மை காப்பதற்கான இரண்டாவது வழிமுறை என்னவென்றால் அல்லாஹ்வின் நேசத்தை நாம் முற்படுத்த வேண்டும். மூன்றாவது விஷயமாக பாவங்களிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான மூன்றாவது வழிமுறை என்னவென்றால் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை எண்ணி பார்ப்பது. அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியாமத்துகளை நினைக்க வேண்டும். எவ்வளவு நியாமத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்றான். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அருட்கொடைகள் மற்றும் நல்லுபகாரங்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஏனெனில் மென்மை உடையவர் தனக்கு நல்லுபகாரம் செய்தவரிடத்தில் ஒருபோதும் அழகில்லாத வகையில் நடக்க மாட்டார். மாறாக மக்களில் மேன்மையற்றவரே இவ்வாறு நடந்து கொள்வார். அல்லாஹ்வின் நல்லுபகாரங்களும் அவனுடைய அருட்கொடைகளும் அவனுக்கு மாறு செய்வதை விட்டு மனிதனை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. என்ன கூறுகிறார்கள்?
அல்லாஹ் நமக்கு புரிந்திருக்கக்கூடிய நேமத்துகளை நாம் சிந்திக்க வேண்டும். எவ்வளவு அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். இவ்வாறு அருட்கொடைகள் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்க நாம் அவனுக்கு மாறு செய்கின்றோமே, இது சரியான விஷயமாக இருக்கின்றதா? ஏனென்றால் மென்மையுடைய மக்கள் தன்னிடத்திலே நன்றாக நடந்து கொண்டவருக்கு அவர் கண்டிப்பாக மாறு செய்ய மாட்டார். மாறாக அவர் சொல்வதை கேட்டு நடக்கக்கூடியவராக இருப்பார். இன்னும் கூறுகிறார்கள், இவ்வாறு மனிதன் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நினைத்து பார்க்கின்றான். அதன் காரணமாக அவன் மாறு செய்யும் பொழுது அவன் வெட்கப்படுகின்றான். ஏனென்றால் அல்லாஹ்விடமிருந்து நியாமத்துகள் அவனை வந்து அடைகின்றது. ஆனால் அந்த மனிதனும் என்ன செய்கின்றான்? பாவங்களை செய்கின்றான். அந்த பாவங்கள் ரப்பிடம் கொண்டு செல்லப்படுகின்றது. ஒரு வானவர் நியாமத்துகளை கொண்டு வருகின்றார், இன்னொருத்தரோ இவன் செய்யக்கூடிய தவறுகளை கொண்டு செல்கின்றார். இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், எவ்வளவு ஒரு கெட்ட மாற்றாக இது இருக்கின்றது. அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து நியாமத்துகள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு மாற்றாக, அதற்கு பிரதிபலனாக இவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றார். இது எப்படி ஒரு கெட்ட விஷயமாக இருக்கின்றது என்று இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹ் நம்முடைய சிந்தனையை தூண்டக்கூடிய அளவுக்கு இந்த விஷயத்தை இங்கு பதிவு செய்து இருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை நாம் சிந்திக்க வேண்டும். மனசு தவறு செய்ய தூண்டுதா? அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய நியாமத்துகளை நினைக்கணும். நம்ம பேசிக்கொண்டு இருக்கோம், இது ஒரு நியாமத். நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம், இது ஒரு நியாமத். நாம் கேட்டுக்கொண்டு இருக்கோம், இது ஒரு நியாமத். அல்லாஹ் எவ்வளவு நியாமத்துகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். இப்படி அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை நாம் எண்ணி முடிக்க நினைத்தோம் என்றால் எண்ணி முடிக்க முடியுமா? கண்டிப்பாக அதை எண்ண முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, நீங்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை எண்ண முயற்சி செய்வீர்கள் என்றால் உங்களால் அதை வரையறுக்க முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நினைக்க வேண்டும். இவ்வளவு அருட்கொடைகளை வழங்கி இருக்கக்கூடிய இறைவனுக்கு நான் மாறு செய்கின்றேன் என்று ஒரு மனிதன் தவறு செய்யக்கூடிய அந்த நேரத்திலே நினைத்து பார்க்க வேண்டும். அவ்வாறு நினைத்து பார்ப்பான் என்றால் கண்டிப்பாக அவன் தவறிலிருந்து விலகி இருப்பான் இன்ஷா அல்லாஹ். இங்கு ஒரு வரலாற்று சம்பவத்தை குறிப்பிடலாம் என்று நான் விரும்புகின்றேன். இமாம் அப்துல் கனி அல் மக்திசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபு தவ்வாபின் என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலே இப்ராஹிம் பின் அதஹம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு வரலாற்று சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். இப்ராஹிம் பின் அதஹம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு பெரிய தபு தாபியாக இருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே ஒரு முறை ஒரு நபர் வருகை தருகிறார். அவருடைய புனை பெயரை கொண்டு அழைக்கிறார், அபு இஸ்ஹாக் அவர்களே, எனக்கு நானே தீங்கிழைத்துக் கொண்டேன், நான் தவறிலேயே உழன்ற கூடியவனாக நான் இருக்கின்றேன். ஆகவே எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். அந்த உபதேசம் எனக்கு எப்படி இருக்க வேண்டுமே என்றால் என்னை தவறிலிருந்து மீட்கக்கூடியதாகவும் இன்னும் எனக்கு எச்சரிக்கையூட்டும் பொருட்டும் அந்த உபதேசம் இருக்க வேண்டும் என்று இப்ராஹிம் பின் அதஹம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே ஒரு நபர் வந்து கேட்கும் பொழுது இப்ராஹிம் பின் அதஹம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னிடமிருந்த 5 விஷயங்களை நீங்கள், அதாவது என்ன கூறுகிறார்கள், என்னிடமிருந்த 5 விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், நீங்கள் அதை சரியென்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று சொல்லிவிட்டு 5 விஷயத்தினுடைய முதலாவது விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய நினைத்தால் அவனுடைய உணவை உண்ணாதே. என்ன கூறுகிறார்கள்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய நினைப்போமே என்றால் அவன் கொடுக்கக்கூடிய உணவை உண்ணாதே என்று சொல்ல அந்த நபர் கூறினார், இப்ராஹிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களே, இமாம் அவர்களே, பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுடைய உணவாக இருக்க வேறு எங்கிருந்து நான் உண்ணுவது? நீங்கள் இப்படி கூறுகிறீர்களே, அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய நினைக்கும் போது அவனுடைய உணவை நீ உண்ணாது என்று சொல்கிறீர்களே, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அவன் வழங்கி இருக்கக்கூடிய உணவாக இருக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது நான் வேறு எங்கிருந்து நான் உண்ணுவது என்று அந்த நபர் கேட்க இமாம் அவர்கள் கூறினார்கள், மனிதா, நீ அவனுடைய உணவையே உண்டு பிறகு அவனுக்கே மாறு செய்கிறாயே, இது அழகாக இருக்கின்றதா? அந்த மனிதர் கூறுகிறார், கண்டிப்பாக இது அழகான சிறந்த விஷயம் கிடையாது இமாம் அவர்களே, 2வது விஷயத்தை நீங்கள் கூறுங்கள் என்று சொல்ல இமாம் அவர்கள் சொன்னார்கள், நீ அவனுக்கு மாறு செய்ய நினைத்தால் அவனுடைய இடத்தில் வசிக்காதே, அவன் வழங்கி இருக்கக்கூடிய இடத்தில் நீ இருக்காதே என்று சொல்ல அந்த நபர் கூறினார், இது
முந்தைய விஷயத்தை காட்டிலும் மிக பெரியதாக இருக்கின்றது. ஏனென்றால் கிழக்கு மேற்கு அவை இடைகளுக்கு இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுடைய இடமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நான் எங்கு சென்று வசிப்பது என்று அந்த நபர் கேட்க, இப்ராஹிம் ரஹிமவுல்லா அவர்கள் கூறினார்கள், அவன் கொடுக்கக்கூடிய உணவை உண்டு மகிழ்ந்து அவன் கொடுத்திருக்கும் இடத்திலே வசித்து கொண்டு பிறகு அவனுக்கே மாறு செய்வது இது அழகிய விஷயமாக இருக்கின்றதா என்று கேட்க, அந்த நபர் கூறினார், கண்டிப்பாக இது அழகிய விஷயம் கிடையாது, அடுத்ததை நீங்கள் கூறுங்கள் என்று அந்த நபர் கேட்க, இப்ராஹிமின் அதஹம் ரஹிமுல்லா அவர்கள் அவரை பார்த்து கேட்டார்கள், அவன் அளித்த உணவு மற்றும் உறைவிடத்தில் இருந்து கொண்டு அவனுக்கு அதன் பிறகும் அவனுக்கு மாறு செய்ய நீ நினைப்பாயே என்றால் அவன் பார்க்காத இடத்திற்கு சென்று வெளிப்படையாக மாறு செய்து கொள் என்று இமாம் அவர்கள் சொல்ல, என்ன சொல்கிறார்கள், அவன் கொடுக்கக்கூடிய உணவை உண்டு கொள்கிறாய், இன்னும் அவன் கொடுத்த இடத்திலே இருந்து கொள்கிறாய், அதன் பிறகும் அவனுக்கு நீ மாறு செய்ய நினைப்பாய் என்றால் அல்லாஹ் பார்க்காத இடத்திற்கு சென்று அங்கு சென்று நீ தவறு செய்ய நினைப்பாய் என்றால் செய்து கொள் என்று சொல்ல, அந்த நபர் சொன்னார், இது எவ்வாறு சாத்தியமாகும்? இது எவ்வாறு சாத்தியமாகும்? அல்லாஹோ அவனோ மறைவான அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றானே, அவன் இந்த உலகத்திலே அவன் அறியாத இடத்திற்கு நான் எப்படி செல்ல முடியும்? இது சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கின்றது என்ற அடிப்படையிலே பதில் சொல்ல, இமாம் அவர்கள் கேட்டார்கள், ஆக அவனது உணவு மற்றும் அவன் அளித்த இடத்தில் இருந்து கொண்டு அவன் உன்னையும் நீ செய்யக்கூடிய அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை நீ அறிகின்றாய், அதன் பிறகும் அவனுக்கு எப்படி உன்னால் மாறு செய்ய முடியும்? இது எப்படி ஒரு சிறந்த விஷயமாக இருக்க முடியும் என்று இமாம் அவர்கள் கூற, அந்த நபர் கூறினார், இது கண்டிப்பாக அழகிய முறை கிடையாது, அடுத்ததை நீங்கள் கூறுங்கள் என்று சொல்ல, இமாம் இப்ராஹிம் பின் அதஹம் ரஹிமவுல்லா அவர்கள் கூறினார்கள், உன்னிடத்திலே மலக்குல் மௌத் வருகை தந்து உன்னுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்திலே எனக்கு கொஞ்சம் அவகாசம் அளியுங்கள், நான் தௌபா செய்து கொள்கிறேன், மேலும் அல்லாஹ்வுக்காக நல்ல அமல்களை செய்து கொள்கிறேன் என்று நீங்கள் கூறிவிடும் என்று கூற, அந்த நபர் கூறினார், அது எப்படி சாத்தியமாகும்? நான் அவ்வாறு கூறினால் அந்த மலக்குல் மௌத் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். கவனிக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே, மரணத்தினுடைய வானவர் வருகை தருகிறார், அந்த நேரத்திலே எனக்கு அவகாசம் கொடுங்கள், நான் தௌபா செய்து கொள்கிறேன், நல்ல அமல்களை செய்து கொள்கிறேன் என்று நாம் சொன்னோமே என்றால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானா? இன்னும் அந்த மலக்குல் மௌத்து தான் நமக்கு அவகாசம் கொடுப்பார்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டார்கள். ஆக இதைத்தான் அந்த நபர் கூறினார், அந்த மலக்குல் மௌத் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்ல, இப்ராஹிம் ரஹிமவுல்லா அவர்கள் சொன்னார்கள், மரணம் வருவதிலிருந்து தடுத்து கொண்டு தௌபா செய்ய இயலாது என்பதை நீ அறிகின்றாய், இன்னும் அந்த மரணம் எந்த நேரத்திலே உன்னை வந்து சேருமோ அது கண்டிப்பாக வந்து சேரும் என்பதையும் நீ அறிந்திருக்கின்றாய் என்றால், இப்படியே நீ இருப்பாய் என்றால், இந்த நிலையிலேயே நீ மரணிப்பாய் என்றால் நாளை உன்னுடைய வெற்றி என்ன ஆகும்? உன்னுடைய ஈடேற்றம் குறித்து நீ எப்படி ஆதரவு வைப்பாய் என்று கேட்க, அந்த நபர் கூறினார், அடுத்த விஷயத்தை கூறுங்கள் இமாம் அவர்கள் என்று சொல்ல, அடுத்ததாக சொல்கிறார்கள், அந்த நபரிடத்திலே கூறினார்கள், நாளை மறுமையில் தண்டனையின் காவலாளிகள், அதாவது தண்டனை கொடுக்கக்கூடிய அதாபுனுடைய மலாயிகா உன்னை நரகத்திற்கு கொண்டு செல்ல வரும்போது அவர்களோடு நீ செல்லாமல் இருந்து விடு என்று இமாம் அவர்கள் சொல்ல, அந்த நபர் கூறினார், அவர்கள் என்னை விடவும் மாட்டார்கள், நான் கூறுவதையும் கேட்க மாட்டார்கள் என்று இப்ராஹிம் ரஹிமுல்லா அவர்களிடத்தில் அந்த நபர் பதில் சொல்ல, இப்ராஹிம் பின் அதஹம் ரஹிமுல்லா அவர்கள் கூறினார்கள், இப்படி நிலைமை இருக்க நீ எப்படி வெற்றி பெறுவாய் என்று இப்ராஹிம் ரஹிமுல்லா அவர்கள் கேட்க, அந்த நபர் கூறினார், இமாம் அவர்களே, போதும் போதும், நான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்றேன், பாவ மன்னிப்பு கேட்கின்றேன் என்று அந்த நபர் கூறினார். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவனுடைய உணவையே உண்டு கொண்டு அவன் கொடுத்திருக்கக்கூடிய இடத்திலேயே இருந்து கொண்டு அவனுக்கு மாறு செய்வது எப்படி அழகான விஷயமாக இருக்கின்றது என்பதை நாம் நினைக்க வேண்டும். நினைத்து நாம் செயல்பட்டோம் என்றால் நம்மை நாம் அவனுக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலிருந்து தற்காத்துக் கொள்ளலாம் என்பதை இந்த இடத்தில் நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக நான்காவது வழிமுறை என்னவென்றால், இப்னு கைம் ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு மனிதன் தவறு செய்ய நினைக்கும் போது அல்லாஹ்வின் கோபம் மற்றும் தண்டனையை நினைத்து பார்க்க வேண்டும்.
இமாம் அவர்கள் இப்னு கைம் ரஹிமல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் கோபம் மற்றும் தண்டனையை நினைத்து பார்ப்பது. ஏனெனில் பாவங்களிலேயே மூழ்கி தனக்கு மாறு செய்யும் அடியானை அல்லாஹ் விரும்புவது கிடையாது, மாறாக அவன் மீது அல்லாஹ் கோபம் கொள்கிறான். அல்லாஹ்வின் கோபத்திற்கு முன்னால் எந்த பொருளும் நிலைத்திருக்க முடியாது என்றால் பலவீனமான மனிதன் என்ன செய்ய முடியும் என்று இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய நம்மை தூண்டும் பொழுது அல்லாஹ்வுடைய அந்த கோபத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் மாறு செய்யக்கூடிய அடியான் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். அல்லாஹ் அவனை விரும்புவது கிடையாது, மாறாக அல்லாஹ் அவனுக்காக மாறு செய்யக்கூடிய, அல்லாஹ்வை மறந்து மாறு செய்து அதிலேயே மரணிக்கக்கூடியவர்களுக்காக அல்லாஹ் தண்டனையை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். ஆக இப்படி நம்முடைய உள்ளம் தவறு செய்ய நம்மை தூண்டும் பொழுது அல்லாஹ்வின் கோபத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு முன்னால் நாம் எல்லாம் எங்கு செல்ல முடியும்? இந்த மனிதன் பலகீனமானவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வமை யஹ்லில் அலைஹி கதபி ஃபகத் ஹவா, எவரின் மீது என்னுடைய கோபம் இறங்குகிறதோ, எவரின் மீது என்னுடைய கோபம் இறங்குகிறதோ அவர் நிச்சயமாக அழிந்து விடுவார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். ஆக அல்லாஹ்வுடைய கோபத்தை நாம் நினைத்து பார்த்தோமே என்றால் கண்டிப்பாக நாம் தவறு செய்ய நினைக்கும் போது அதிலிருந்து நாம் விலகிக் கொள்ளலாம், பாவங்களிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்ளலாம் என்பதை நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இவ்வாறு இழப்புகளை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதனால் இம்மையிலும் மறுமையிலும் தனக்கு ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள், இழிவுகள், இழப்புகள், நஷ்டங்கள் போன்றவற்றை ஒரு மனிதன் நினைத்து பார்க்க வேண்டும். எப்படி என்றால், எந்த ஈமானுடைய அணு அளவு இவ்வுலகம் மற்றும் அதில் உள்ள அனைத்தையும் விட சிறந்ததாக இருக்கின்றதோ அந்த ஈமானில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதனால் பல நஷ்டங்கள் ஏற்படுகின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவர் விபச்சாரம் செய்யும் போது இறை நம்பிக்கையாளராக விபச்சாரம் செய்யவில்லை. புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு விளக்குகையிலே சஹாபாக்கள் சிலர் கூறுகிறார்கள், அதாவது இவ்வாறு இந்த ஹதீஸினுடைய விளக்கம் என்னவென்றால், ஒரு மனிதர், ஒரு இறை நம்பிக்கையாளன் விபச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது ஈமான் என்னும் இறை நம்பிக்கை அவரை விட்டு நீங்கி விடுகின்றது. எந்த அளவுக்கு என்றால், அடர்ந்த நிழலை போன்று அவருடைய தலைக்கு மேல் அது சென்று நின்று விடுகின்றது என்று இதற்கு விளக்கமாக சொல்கிறார்கள். இன்னும் தாபியீன்களில் சிலர் சொல்கிறார்கள், ஆடை எவ்வாறு நீக்கப்படுகின்றதோ அவ்வாறே அவரை விட்டு ஈமான் நீங்கி விடுகின்றது. அதாவது ஒரு மூமின் விபச்சாரத்தில் ஈடுபடும் போது அவர் இறை நம்பிக்கையாளராக இருக்கக்கூடிய நிலையில் விபச்சாரத்தில் ஈடுபடுவதில்லை என்னும் எப்படி அதை போன்று ஈமான் அவரை விட்டு நீங்கி விடுகின்றது. அவர் தௌபா செய்யும் போது அந்த ஆடையை அவர் அணிந்து கொள்கின்றார், மீண்டும் அந்த ஈமான் அவரை வந்து சென்று அடைந்துகின்றது என்று தாபியீன்களிலே சிலர் கூறுகிறார்கள். இந்த இடத்தை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இழப்புகளை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதனால், பாவமான காரியங்களை நாம் செய்வதனால் எவ்வளவு நஷ்டங்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஏற்படுகின்றது என்பதை நாம் நினைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆம், ஒருவர் திருடுகிறார், அல்லாஹ் தடுத்த விஷயத்தை செய்கிறார் என்றால் மக்கள் எல்லாம் அவரை நல்லவர் என்று சொல்வார்களா? மாறாக திருடன் என்று சொல்வார்களா? எப்படிப்பட்ட அவப்பெயர் அவருக்கு கிடைக்கின்றது? இப்படி அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காரணத்தினால் அவருக்கு அவப்பெயர்கள், நஷ்டங்கள், இழப்புகளே அவருக்கு ஏற்படுகின்றது தவிர எந்த லாபமும் அவருக்கு கிடைப்பது கிடையாது. இன்னும் ஈமான், அதாவது அவர் ஈமானோடு அவர் இணைத்து சொல்லப்படுவாரா அல்லது பாவி என்று அவர் அழைக்கப்படுவாரா? ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸிலிருந்து என்ன விளக்க வருகிறார்கள்? ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவர் விபச்சாரம் செய்யும் போது ஈமானிய நிலையில் விபச்சாரம் செய்வது கிடையாது என்றால் ஈமான் அவரிடத்திலே இல்லாமல் போய்விடுகின்றது. அவர் பாவி என்று அழைக்கப்படுவார், அவர் குற்றவாளி என்று அழைக்கப்படுவார். ஆக ஈமானிய இழப்பு மிகப்பெரிய இழப்பாக இருக்கின்றது. இன்னும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதனால்
நன்மைகளை இழக்க நேரிடும் என்பதையும் மனிதன் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், என்னுடைய உம்மத்திலே சிலரை நான் அறிவேன், அவர்கள் மறுமை நாளிலே வருகை தருவார்கள். அவர்கள் எப்படி வருகை தருவார்கள்? திஹாமா மலைகள் போன்ற நன்மைகளோடு அவர்கள் வருகை தருவார்கள். அவ்வளவு நன்மைகளை அவர்கள் கொண்டு வருவார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான்? ஃபயஜஅலஹல்லாஹு ஹபாஅம் மன்சூரா, மலைகள் அளவு இருக்கக்கூடிய அவருடைய நன்மைகளை அல்லாஹ் என்ன செய்து விடுவான்? பரப்பப்பட்ட புழுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நேரத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவர்களை பற்றி எங்களுக்கு அறிவியுங்கள். ஏனென்றால் நாங்கள் அவர்களில் ஆகாமல் இருப்பதற்கு, அவர்களை போன்று நாங்கள் ஆகிவிடாமல் இருப்பதற்கு இது எங்களுக்கு பயனளிப்பதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அப்படிப்பட்ட நபர்களை பற்றி கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அமா இன்னஹும் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், வமின் ஜில்தத்திக்கும், உங்களை போன்றவர்கள் அவர்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்யக்கூடியவர்கள்? வயகுதூன மினல் லைலி கமா தகுதூன், நீங்கள் எப்படி இரவை கழிக்கின்றீர்களோ அதை போன்று அவர்களும் இரவை கழிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் வலகின்னஹும், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அக்வாமுன் இதா கலௌ பி மஹாரிமில்லா இன்தஹகுஹா, அல்லாஹ்வுடைய அவன் தடை செய்யப்பட்ட விஷயத்தை செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு அமையும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ் தடை செய்ததை செய்து விடுவார்கள். இதா ஹலௌ, தனிமையிலே அல்லாஹ் தடுக்கப்பட்ட விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன செய்து விடுவார்கள்? தனிமையிலே தவறு செய்து விடுவார்கள், அதை செய்து விடுவார்கள். இவருடைய நிலை என்ன ஆகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவருடைய நன்மைகள் எல்லாம் மறுமை நாளிலே அழிந்து விடும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வோம் என்றால், பாவங்களிலே நாம் நம்முடைய அனைத்து பொழுதையும் பாவத்திலேயே கழிப்போம் என்றால் இப்படிப்பட்ட நஷ்டத்தை நமக்கு நாளை சம்பாதிக்க நேரிடும் என்பதை நாம் நினைத்து பார்ப்போம் என்றால் கண்டிப்பாக நாம் தவறு செய்வதிலிருந்து நம்மை காத்து கொள்வோம் என்பதை இந்த நேரத்திலே நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கின்றது. அடுத்த விஷயம், மிக முக்கியமான விஷயம், இவ்வாறு தவறு செய்ய நினைக்கும் போது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த தவறை விட்டு விடுவதன் காரணமாக அல்லாஹ் வழங்கக்கூடிய பிரதிபலனை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்விற்காக யார் தனது மன இச்சையை கட்டுப்படுத்தி பாவங்களை விட்டு விலகிக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் வாக்களித்துள்ள நன்மைகளையும் பிரதிபலன்களையும் அவர் நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் அவனுக்கு அஞ்சி அவன் பொருத்தத்தை நாடி பாவங்களை விட்டு விடுபவர்களுக்கு இந்த உலகத்திலே மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் வழங்குகின்றான். இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உள்ளம் தூண்டுகின்றது, தப்பு செய், தவறு செய், ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்றான். தொழுகையை விட்டுவிடு, தவறாக பேசிவிடு, புறம் பேசிவிடு, ஷைத்தான் தூண்டுகின்றான். அந்த நேரத்திலே உள்ளத்தை தன்னுடைய கண்ட்ரோலிலே வைத்து ஷைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு ஆளாகாமல், நான் இவ்வாறு செய்வதனால், அல்லாஹ்விற்காக பாவத்தை விட்டு விடுவதனால் எனக்கு என்னுடைய இறைவன் எப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை கொடுக்கின்றான் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியான, மன நிறைவான, பரக்கத்து நிறைந்த வாழ்க்கையை அல்லாஹ் இதற்கு பிரதிபலனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமின், ஆணாயினும் பெண்ணாயினும் ஈமான் கொண்ட நிலையிலே நல்ல அமல்களை யார் செய்கின்றார்களோ ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவருக்கு தூய்மையான வாழ்க்கையை நாம் வழங்குகின்றோம். சுப்ஹானல்லாஹ், தூய்மையான வாழ்க்கை, பரக்கத்து நிறைந்த வாழ்க்கை, மன நிறைவான வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகின்றான். இன்னும் அல்லாஹ் சொல்லுகின்றான், வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கு அதை விட அதிகமாக நாம் நற்கூலிகளை வழங்குகின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, தவறு செய்ய மனம் நம்மை தூண்டும் பொழுது இந்த தவறை விட்டு விட்டு நல்ல விஷயங்களை நாம் செய்வதனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு கொடுக்கின்றான் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட நன்மைகள், இன்னும் மறுமையிலோ சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகின்றான். அல்லாஹ் சொல்லும் பொழுது, وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றான், யார்
அல்லாவுக்கு முன்னால் நிற்பதை அஞ்சி வனஹன் நஃப்ஸானில் ஹவா, மனோ இச்சையை தன்னுடைய நஃப்ஸில் இருந்து அவர் கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ, அதாவது அல்லாவுக்கு அஞ்சி மன இச்சைகளை விட்டு யார் விலகிக் கொள்கிறாரோ, தடுத்துக் கொள்கிறாரோ, அவருடைய இருப்பிடம் சொர்க்கமாக இருக்கின்றது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் அவனுக்காக நாம் தவறு பாவங்களை விட்டு விடுவோமே என்றால், நம்முடைய மன இச்சையை அடக்கிக் கொள்வோமே என்றால், அவனுக்கு அஞ்சி நடப்போமே என்றால், நாளை அவனுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை அஞ்சு நாம் இந்த உலகத்திலே வாழ்வோமே என்றால், சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தருவான் என்பதை இந்த விஷயத்தை நாம் நினைவு வைக்க வேண்டும். இவ்வாறு செய்வோமே என்றால் கண்டிப்பாக நாம் பிரதிபலனை நினைத்து பார்த்தோமே என்றால் தவறு செய்வதிலிருந்து நம்மை நாம் விலக்கிக் கொள்ள முடியும். இது 6வது வழிமுறையாக இருக்கின்றது. 7வது வழிமுறை மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இது திடீரென்று வரக்கூடிய மரணத்தை நினைத்து பார்க்க வேண்டும். திடீரென்று வரக்கூடிய மரணம், மௌத் என்பது ஒரு மனிதனுக்கு எப்போது வேண்டுமென்றாலும் வரலாம். இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? சுப்ஹானல்லாஹ், திடீரென்று வரக்கூடிய மரணம், அலட்சிய போக்கில் இருக்கும் நிலையில் திடீரென்று மரணம் வந்தால் என்ன ஆகும் என்று ஒரு மனிதன் அஞ்ச வேண்டும். கண்டிப்பாக மவுத், நம்ம தப்பு செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய நிலையிலே மவுத் வந்துவிட்டால் என்ன நிலைமை, என்ன ஆகும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்மில் பெரும்பான்மையோருக்கு எப்படிப்பட்ட நினைப்பு இருக்கின்றது என்றால், மவுத் என்பது அது வயோதிகத்தில் தான் வரும் என்ற நினைப்பு. கண்டிப்பாக அது சரியான நினைப்பா? அது கண்டிப்பாக அது சரியான நினைப்பு கிடையாது. மாறாக மவுத்து எப்போது வேண்டும் என்றாலும் வரலாம். வாலிபத்திலும் வரலாம், சின்ன வயதிலும் வரலாம், அடுத்த நொடி என்ன ஆகும் என்று நமக்கு தெரியாது. ஆக மவுத்து எப்போது வேண்டும் என்றாலும் நமக்கு வரலாம். ஆக மவுத்து வருகின்றது என்றால் அது முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. எந்த நேரத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த நேரத்தில் அது கண்டிப்பாக வந்து தீரும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, மௌத்தை நாம் நினைக்க வேண்டும், மௌத்தை நினைத்து பார்க்க வேண்டும். இங்கு ஒரு விஷயத்தை குறிப்பிட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நல்ல மௌத்து, அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த நிலையிலே அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றுகின்றான் என்றால் அது நல்ல மௌத்தாக இருக்கின்றது. ஒருவர் சஜிதா செய்கின்றார், தொழுது கொண்டு இருக்கிறார், மௌத் வந்து விடுகின்றது என்றால் அவருக்கு நல்ல விஷயமாக இருக்கின்றது. இன்னமல் அமாலு பில் கவாத்தீம், எப்படி முடிவு இருக்கின்றதோ அதை கொண்டு அமல்களுக்கு கூலி வழங்கப்படுகின்றது. ஆனால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றோம், போனை நோண்டி கொண்டிருக்கின்றோம், அந்த நிலையிலேயே மௌத் வந்து விட்டால் என்ன ஆகும்? ஏனென்றால் ரசூலுல்லாஹ் எப்படி எச்சரித்து இருக்கிறார்கள்? நாம் முடிவு என்பது முடிவிலே, அதாவது இன்னமல் அமாலு பில் கவாத்தீம், முடிவை பொறுத்துதான் அமல்களுக்கு கூலி கொடுக்கப்படும். இப்படி அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய நிலையிலே மலக்குல் மௌத் நம்மிடத்திலே வருகை தந்து விட்டால் நிலைமை என்ன ஆகும்? ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, மௌத்தை நினைத்து பார்க்க வேண்டும். அதனால் தான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், இதா அம்சைத ஃபலா தன்ததிர் ஸபாஹ், மாலை நேரத்தை நீ அடைந்தாய் என்றால் காலை வேளையை எதிர்பார்க்காதே. வைதா அஸ்பஹ்த ஃபலா தன்ததிரில் மஸா, காலை நேரத்தை நீ அடைவாய் என்றால் மாலையை எதிர்பார்க்காதே என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, எப்போது வேண்டுமென்றாலும் மரணம் வரலாம். ஆக தவறு செய்ய மனம் நம்மை தூண்டும் போது, நான் அதை தப்பு செய்யும் போது எனக்கு மௌத்து வந்து விடுமே என்றால் என்ன ஆகும் என்பதை நாம் நினைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி நினைப்போம் என்றால் கண்டிப்பாக அந்த தவறை நாம் செய்ய மாட்டோம் என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் செய்யாமல் இருப்போம். அல்லாஹ் அதற்கான பாக்கியத்தை கொடுத்தானே என்றார். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு மௌத்தை குறித்து நினைவுறுத்துவார்கள். அந்த மௌத் சமீபத்தில் இருக்கின்றது என்பதை குறித்து அதிகமாக நினைவூட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், அதாவது அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத் அல் மௌத், அதாவது ஆசைகளை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள். எவ்வளவு அழகிய ஒரு உபதேசம்! மௌத்தை நினைச்சு பார்த்தோம்னா மனிதன் தவறு செய்வானா? மரணம் என்று ஒருவனுக்கு தெரிந்துவிட முடியுமா? ஆக அதிகமாக நாம் மரணத்தை நினைக்க வேண்டும் என்பதை நாம் இந்த கருத்தில் கொண்டோம் என்றால் கண்டிப்பாக நாம் தவறு செய்வதை நம்மை தற்காத்துக் கொள்ளலாம். கடைசியாக மிக முக்கியமான விஷயம், காரணங்களை முறித்து கொள்ள வேண்டும். அதாவது மனோ இச்சையின்படி நடப்பதற்கு தூண்டக்கூடிய அனைத்து விதமான காரணங்கள்,
தொடர்புகளை விட்டு நாம் விலகிவிட வேண்டும். இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் தன்னுடைய விருப்பங்களை தனக்கு பயனளிக்கக்கூடியதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், இன்னும் அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதனால் அவற்றை, அதாவது பாவமான செயல்களில் ஈடுபடுவதிலிருந்து தன்னை பாதுகாத்திட முடியும். அதாவது என்ன சொல்கிறார்கள், மனோ இச்சையை தூண்டக்கூடிய அனைத்து விதமான காரணங்களில் இருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக இன்று எவ்வளவோ ப்ரோக்ராம்ஸ் வந்துடுச்சு போன்ல, இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நன்மைகள் அதிகமா இருக்கான்னு பார்த்தா தீமைகள் தான் அதிகமா இருக்கு. உதாரணமாக சொல்ல போனா எவ்வளவு ஆப்புகள், அப்ளிகேஷன் இருக்கு, அதுல எவ்வளவு அசிங்கமான விஷயங்கள் வந்து கொண்டிருக்கு. இப்படி அந்த ஆப்புகளை நான் தவறாக பயன்படுத்துகின்றேன் என்றால் நான் மூமினாக இருக்கின்றேன், நான் என்ன செய்ய வேண்டும், அதிலிருந்து நான் விலகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எனக்கு அறிவை கொடுத்திருக்கின்றானா, அந்த அறிவை ஆக்கப்பூர்வமான அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையிலே அதை செயல்படுத்த வேண்டும். அதாவது நன்மையான விஷயங்களில் அதை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியது, அல்லாஹ்வுடைய மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை பரப்புவது போன்ற விஷயங்களிலே அதை நாம் மாற்ற வேண்டும். அல்லாஹ் நமக்கு திறமையை கொடுத்திருக்கின்றான், அறிவை கொடுத்திருக்கின்றான். அந்த அறிவை அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையிலே நாம் பயன்படுத்த வேண்டுமே தவிர அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாக்கக்கூடிய விஷயங்களை நாம் அதை பயன்படுத்தக்கூடாது. உதாரணமாக பணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒருவருக்கு, அல்லாஹ் பணத்தை, செல்வத்தை கொடுத்திருக்கின்றான் என்றால் அந்த செல்வத்தை கொண்டு அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களை அவன் செய்ய வேண்டுமே தவிர அல்லாஹ் வெறுக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது. தான தர்மங்களிலே ஈடுபட வேண்டுமே தவிர வீணான கெட்ட விஷயங்களுக்காக அந்த பணத்தை செலவழிக்க கூடாது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களை சொல்வதன் நோக்கம் என்னவென்றால், காரணங்களில் இருந்து நாம் முற்றிலும் விலகி கொண்டோமே என்றால் நாம் தவறிலிருந்து, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலிருந்து விலகி இருக்கலாம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட விஷயத்தை குறித்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கப்பட்டது. அதாவது இப்படி ஒருவன் தன்னுடைய உள்ளத்தை கண்ட்ரோலிலே வைத்து அதனோடு போராட்டத்தில் ஈடுபடுகின்றானே அல்லவா, இந்த போராட்டம் என்பது அறப்போராட்டங்களிலே மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதரே அறப்போராட்டத்தில் சிறந்தது என்று கேட்கப்பட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்விற்காக உனது உள்ளத்தோடும் விருப்பங்களோடும் நீ போராடுவதே சிறந்த அறப்போராட்டமாக இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி இந்த 8 வழிமுறைகளையும் நாம் பின்பற்றி நடந்தோமே என்றால் இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலிருந்து நம்மை காத்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயங்களை நாம் கேட்டோமோ அதன் அடிப்படையிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.